வணக்கம் நண்பர்களே. எஸ்ஐ மற்றும் பிசி ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஐ மற்றும் பிசி ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் செலக்ட் ஆன லிஸ்ட்டை மாவட்ட மற்றும் மாநகர காவல் அலுவலகத்துக்கு அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்ததுலேருந்து 15 to 20 டேஸில் கால் பண்ணி இந்த மாவட்ட மாநகர காவல் அலுவலகத்துக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்கள் மாவட்டம் மற்றும் மாநகர காவல் அலுவலகத்துக்கு போனதுமே அங்கே உங்களுக்கு ஒரு பயோடேட்டா ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த பயோடேட்டா ஃபார்மில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பேர், முகவரி, உங்கள் அப்பா அம்மா பெயர், உங்கள் கூட பிறந்தவங்க யார், அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். மேலும் நீங்கள் திருமணம் ஆனவரா ஆகாதவரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் 1 to 5th எந்த வருஷம் படிச்சீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணணும். அதே போல் 6th to 12th எந்த வருஷம் படிச்சீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணணும். அதே போல் நீங்கள் காலேஜ் எந்த வருஷம் படிச்சீங்க, எந்த காலேஜில் படிச்சீங்க அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க, இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செலெக்ஷனா, இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்காவது வேலை பார்த்தீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது உங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச 2 நபர்களோட பேர் மற்றும் முகவரி நீங்கள் கொடுக்கணும். அவங்ககிட்ட தான் உங்களை பற்றி விசாரிக்க போகிறாங்க. அவங்க நீங்கள் தங்கியிருக்கிற ஊர்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா அவங்ககிட்ட விசாரிக்கிறப்போ அவங்க அங்கே இருக்கணும். அதுக்காக உங்கள் ஊர்லேயே இருக்கிற 2 நபர்களோட பெயர் மற்றும் முகவரி கொடுங்க. நீங்கள் இப்போவே அவங்க யாரை கொடுக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணி வச்சுக்கலாம். தேவையான பேரை அவங்ககிட்ட வாங்கிட்டு அவங்களோட பெயர் மற்றும் முகவரி, மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் தெளிவாக வாங்கி இதில் ஃபஸ்ட்டே கொடுத்துடலாம். இன்னொன்று என்னென்னா, உங்களோட முகவரி. நீங்கள் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும், தற்போது வேற ஒரு முகவரியில் வசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிரந்தர முகவரிங்கிற காலத்தில் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை ஃபில் பண்ணலாம். தற்போதைய முகவரிங்கிற காலத்தில் நீங்கள் இப்போ எங்கே வசிக்கிறீங்களோ அந்த முகவரியை நீங்கள் கொடுக்கலாம். இந்த பயோடேட்டா ஃபார்மில் அடுத்தது உங்களோட அங்கமச்ச அடையாளங்கள் எல்லாமே ஃபில் பண்ணுவீங்க. அது நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்பவே என்ன அடையாளம் கொடுத்தீங்களோ அதையே ஃபில் பண்ணுங்கள். எப்பவுமே இந்த பயோடேட்டா ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். எதையும் தப்பாக ஃபில் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் திருமணமானவருங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. உங்கள் மீது ஏதாவது குற்ற வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த குற்ற வழக்கையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பயோடேட்டா ஃபார்மை வச்சு தான் பேக் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. பேக் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ இந்த பயோடேட்டா ஃபார்மில் கொடுத்ததுக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே இந்த பயோடேட்டா ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக 1க்கு 2 முறை பொறுமையாக திங்க் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இந்த பயோடேட்டா ஃபார்ம் ஃபில் பண்ணி முடித்ததுமே அடுத்தது உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க. உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி எடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விரலாக தனித்தனி விரலாக லெஃப்ட் மற்றும் ரைட்டு கைக்கு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட முழு கையையும் ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலில் காவல்துறை செலெக்ஷன் தொடர்பான பல்வேறு வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.